வணக்கம். நெருப்பு தமிழர். ஒருவேளை நம்ம முகத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு ஒரு கடை, ஒரு உணவகம் குப்பையாக இருக்கும், காயலாங்கடை மாதிரி இருக்கும். அந்த கடையில் மனுஷன் சாப்பிட்டாவே செத்து போயிடுவான். அப்படிப்பட்ட கடைகள்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரிலாம் நிறையா இடங்கள் அமெரிக்காவில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் போய் அந்த கடையிலெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த கடையிலெல்லாம் உண்மையான அப்படியே நம்ம ஏதாவது ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம அப்படியே ஒரு பெரிய சுவைகளை கொடுப்போம். சுவைகளை கொடுத்து முடித்த உடனே ஒரு 4-5 நாள் நமக்கு வாழை இலை வாழை இலை சாப்பாடு, அதற்கப்புறம் அப்படியே தையலைக்கு வரும், அதுக்கப்புறம் தட்டுக்கு வரும், அதுக்கப்புறம் தட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வெஞ்சன கிண்ணத்துக்கு வரும், அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பருக்கு வந்துடும். இதில் சாப்பிட்டு போ அப்படின்னு. இது என்னங்கடா நிலைமைன்னு தெரில. ஒருவேளை நம்ம பிறந்த நேரம் அப்படியா, நம்ம தலைவிதி இப்படி இருக்குதா? எனக்கு உண்மையிலேயே அது கேள்வி இருக்குது. ஆனால் காய்க்கிற மரத்தில் தான் கல்லடி படம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா காய்க்கிற பழத்தை தான் எல்லாரும் அடித்து மரத்தில் அடிப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஒருவேளை இதுக்கு முன்னாடி அந்த ஒரு இடங்கள்லாம் எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் எவனும் பெருசுப்படுத்தினதில்லை. நாம் போனதுக்கப்புறம் அந்த இடம் பெருசாக பேசப்படுது. அப்படி பேசப்படும்போது ஒருவேளை நம்ம தான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டோமோ அப்படிங்கிற ஒரு விடயங்களுக்கு எனக்கு எப்போவுமே ஒரு கேள்வி வரும். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு முறை தோல்வி அடையலாம். ஒரு மனிதன் தோல்வி அடைவதே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தோல்வி 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 மட்டுமே தோல்வியாக அமைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தோல்விகளை எல்லாம் கண்டு இதுவரைக்கும் நான் துவண்டதே கிடையாது. என்னுடைய தொழில் ரொம்ப நேசிக்கக்கூடியவன் நான் தொழிலை. ஆனால் இந்த தொழிலில் நேர்மையாக இருந்தும் நம்மளால் நிறைய இடங்களில் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடிஞ்சும் அதற்கான ஒரு சரியான ஒரு இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தாக்கமும் இருந்தாலும், ஆனால் நேர்மையாக இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு முழு திருப்தியும் இருக்குது. எவ்வளவு கடின உழைப்புகளை கொடுத்தாலும் அந்த இடங்களை நம்மளால் சரியாக நம்மளால் அந்த இடத்துல கொஞ்ச காலம் நிற்க முடியலையே, நேர்மைக்கு அந்த இடத்துல வழி இல்லையோ, நேர்மையாக வாழும்போது அந்த இடத்தில் ஜெயிக்க முடியாமல் சென்று விடுகின்றோமோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் தோல்வி 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 தோல்வியை கண்டு துவண்டு அதற்கப்புறம் ஒவ்வொரு இடங்களும் ஏமாற்றம், ஒவ்வொரு இடங்களையும் அவமானம், ஒவ்வொரு இடங்களிலும் நாம் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், இதையெல்லாம் நாம் கடந்து வரும்போது விட்றா பார்த்துக்கலாம், அவன் தாண்டா நெருப்பு தமிழ அப்படின்னு போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் இன்று வரையும் நான் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இதுதான். இது இல்லாமல் நான் இல்லை. இதோடு வாழ்ந்து இன்றும் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவன் தான் இந்த நெருப்பு தமிழன்.